ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 30 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தினமும் 25 கேள்வியை டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி 29 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இது 30வது டெஸ்ட்டு. இன்றைய தேர்வில் 25 வினாக்கள் இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் தேர்வு நடக்குது. காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். ஒற்றுப்பிழையை கண்டறிக. ஒற்றுப்பிழையை வச்சு கேட்டிருக்காங்க. ஒற்றுப்பிழை அப்படின்னா என்னதுங்க? வல்லினம் மிகுமிடம், வல்லினம் மிகா இடம். இந்த கான்செப்ட் தான். இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? கனா கண்டேன் என்பது சரியாக இருக்குது. அதாவது ஆகார சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஓடா குதிரை என்பது தவறாக இருக்குது. இங்கே வந்து இக்கு அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதாவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு ரூல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து மிகுந்து வரவில்லை. அதனால் இது தவறு. திருவளர் செல்வன் என்பது சரியாக தான் இருக்குது. அதாவது இதை வந்து வினைத்தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்கள், குதிரை தாண்டியது. இது வந்து முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையிலையும் வல்லினம் மிகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடா குதிரை என்பது தான் தவறாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. மயங்கொழி சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? இந்த அரண். இந்த அரண் என்றால் இறைவன். இந்த அரண் என்றால் காவல். இந்த சினை என்றால் மரத்துடைய உறுப்பு, அதாவது கிளை. இந்த சினை என்றால் முனிதல், அதாவது கோபம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 இதுதான் சரியாக இருக்குது. இந்த அரண் என்றால் இறைவன். இந்த அரண் அப்படின்னா காவல். இந்த சினைனா மரக்கிளை. இந்த சினைனா முனிதல். அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. 4 சொல் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? ஊறுகாய், கருங்குவளை, ஆடுகொடி, வளர்த்தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா இது வினைத்தொகை, இதுவும் வினைத்தொகை, இதுவும் வினைத்தொகை, இது வந்து பண்புத்தொகை. ஸோ இதான் பொருந்தாத ஒரு சொல். கருங்குவளை என்பதுதான் இங்கே பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்க. ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒருமை பன்மை அதை வச்சு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? நான் அவன் அல்லேன்னு வந்திருக்கணும். அல்ல என்பது தவறு. எழுதியது இவள் அல்ல கிடையாது, இவள் அன்றுன்னு வந்திருக்கணும். ஸோ தவறு. இவை பூக்கள் அல்ல என்பதுதான் சரியாக இருக்குது. அவர்கள் கவிஞர்கள் அல்லர்னு வந்திருக்கணும். ஸோ இதுவும் தவறு. அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா இவை பூக்கள் அல்ல என்பது தான் இங்கே சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுத்தற் குறி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கார் புள்ளி வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வரவில்லை. அதனால் இது தவறு. 2வதுல பாருங்கள், இங்கே வரவில்லை. அதனால் இதுவும் தவறு. 3வது இங்கே 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 வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. 4வதுல பாருங்கள், இங்கே வரவில்லை, தவறு. அப்போ இங்கே சரின்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. உலகம். உலகம் என்று பொருள் தரக்கூடிய 2 சொற்களை கண்டுபிடிக்கணுங்க. இதுக்கான பதில் தரணி, நானிலம். தரணி அப்படின்னாலும் உலகம், நானிலம் என்றாலும் உலகம். ஸோ இதை விடை. அடுத்த வினா பாருங்க. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருந்து ஏறத்தாழ ஒரே மாதிரியாக ஒலிக்கும் எழுத்துக்களுக்கு பேர் என்ன? உச்சரிப்பில் சிறிதளவுக்கு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும், ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் அதை மயங்கொலிகள் என்று குறிப்பிடுவாங்க. மயங்கொலிகள். அடுத்த வினா பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. எது பொருந்தாதது கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே வந்து இந்த மரபு சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் பூ கொய் என்பது சரி. இளைய பரின்னு சொல்லணும். கூடைய முடைன்னு சொல்லணும். பானை செய்யின்னு சொல்லக்கூடாது. பானை வனை. பானை வனைந்தான் தான் சொல்லணும். ஸோ இது தவறு. அப்போ இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த வினா பாருங்க. குறிப்பு வினைமுற்று எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினைமுற்று என்பது எதை வெளிப்படையாக காட்டாதுன்னு கேட்குறாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது.
அடுத்த வினா பாருங்க. பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. உப்பில்லா டேஸ். இங்க அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பழமொழிங்க. இந்த பழமொழி ரொம்ப சிம்பிள் தான். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதுதான் சரி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதுதான் கரெக்டாக இருக்கு. அடுத்த வினா பாருங்க. அவலம் என்பதன் எதிர் சொற்களை அறிக. அவலம் என்ற வார்த்தைக்கான எதிர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடை பார்க்கலாங்களா? அவலம் அப்படின்னா துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அவலம்னா துன்பம். இன்னொன்று வலிமை இன்மை. 2 பொருள் இருக்கு. அப்போ எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ இன்பம். அவலம்னா எதிர்ச்சொல் இன்பம், இன்னொன்று வலிமை. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. 1ம் 2ம் சரி, மற்ற 2மே தவறு தான். அடுத்த வினா பாருங்க. அலல் என்பதன் வேர்ச்சொல் என்ன? அலல் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உள் என்று சொல்லுவாங்க. உள் அப்படின்னா வெப்பமான ஒரு பொருள்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து தான் அலல் என்ற வார்த்தை வந்திருக்கு. அல் அப்படின்னு போட்டுறாதீங்க. இது வந்து வேர்ச்சொல் சுவடின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. சரி, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. ஆர்ட் கிரிட்டிக் என்பதன் கலைச்சொல்லை தேர்க. இதுக்கான சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான கலைச்சொல் என்னங்க? கலை விமர்சகர் என்பதுதான் சரி. கலை விமர்சகர். அடுத்த வினா பாருங்க. பிழையான தொடர்களை கண்டறிக. எது பிழையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. வேடன் அம்பு எய்தான் என்பது சரி. அம்பை வந்து எய்ய வேண்டும். மீனா ஓவியம் புனைந்தால், ஓவியம் புனைதல் என்பது சரி. ரகு உமி தீட்டினான் என்பது தவறு. உமி கருக்கினான் என்று வர வேண்டும். உமி கருக்கினான், அதனால் இது தவறு. அமுதன் கூரை அமைத்தார்னு சொல்லக்கூடாது. கூரை வேய்ந்தார்னு வரணும். வேய்ந்தார் என்பதுதான் சரி. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிழையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. 3ம் 4ம் பிழையான தொடர்கள். 3ம் 4ம் தவறு. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. நூல்களையும் அதுக்கான சிறப்பு பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சீவக சிந்தாமணியை மனநூல்னு குறிப்பிடுவாங்க. வெற்றி வேர்க்கை என்பது நருந்தொகை. அகநானூறு என்பது நெடுந்தொகை. திருமந்திரத்தை தமிழ் 3000 என்று சொல்வார்கள். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 இதுதான் சரி. நல்லா கவனிங்க. சீவக சிந்தாமணினா மனநூல், வெற்றி வேட்கைனா நருந்தொகை, அகநானூறுனா நெடுந்தொகை, திருமந்திரம்னா தமிழ் 3000. அடுத்து வினா பாருங்க. தவறான இணை எது? அதாவது சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? ஆழி என்றால் கடல், பனி என்றால் வேலை, நாவாய் என்றால் கப்பல், பறவைனா புறா கிடையாது. அதாவது இந்த ரா வந்தால் தான் புறா. இந்த பறவை அப்படின்னா கடல் என்று பொருள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க. சிம்பிளான கொஷின் தான். நுழாய் என்பது என்ன? நுழாய் என்பது என்னங்க? இளம் பாக்கு. இளம் பாக்கை தான் நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் பாக்குக்கு நுழாய் என்று பெயர் இருக்கு. அதாவது இளமையான பாக்கை வந்து நுழாயின்னு குறிப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல் பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? இதனுடைய இளமை பேர் என்னன்னு தெரியுமா? எல் பிஞ்சுடைய இளமை பேர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்க. தவறான இணையை கண்டறிக. ஆங்கில சொற்களையும் அதுக்கான தமிழ் சொற்களையும் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அப்படின்னா பாடத்திட்டம், டெபன்சஸ்னா ஈட்டு பத்திரங்கள் சரியாக இருக்குது. டெலிகேட்னா ஆய்வாளர் கிடையாது. டெலிகேட் அப்படின்னா பேராளர். இதை புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ்னா நிறைவேற்றம். ஸோ சரி, இது மட்டும்தான் தவறான இணை. அடுத்த வினா பாருங்க. அவ் எனும் எழுத்திற்கு இணை எழுத்து எது? அவ் என்ற எழுத்துக்கான இணை எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அவ்வுக்கு உ வரும், ஐ அப்படிங்கிறதுக்கு ஈ வரும். அடுத்த வினா பாருங்க. பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. எந்தெந்த பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ண சொல்கிறாங்க. காலமழை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். இதில் எது கரெக்டுன்னு பாருங்க. மைங்கிலி சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி கான்செப்டை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க.
இங்கே விடைன்னு பார்த்தா இந்த மழை என்பது சரி, தூறல் என்பது சரி, இந்த கலை என்பது சரி. இதுதான் விடை. இந்த மழைன்னு வரணும், இந்த தூறல் வரணும், இந்த கலை என்பது வரணும். அடுத்த வினா பாருங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசையில் சொற்களை அடுக்குங்க பார்க்கலாம். காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை. விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வர வேண்டியது கா வரிசை தான் வரணும். அதனால் இதை விட்டுருங்க, இது தவறு. இங்கே 3ல் இருக்குது. அடுத்து 2வது வர வேண்டியது சா வரிசை வரணும். அதனால் இதை விட்டுருங்க, இது தவறு. அடுத்தது பாருங்கள், செங்கீரை தான் வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தா வரிசை வரணும், அப்புறம் தான் மா வரிசை வரணும். ஸோ இதுதான் விடை. காப்பு, சப்பாணி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை இதான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். புவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் எவை? பூவுடைய நிலைகளை குறிக்கும் சொற்கள் எதுன்னு கேட்குறாங்க. 6ஆம் வகுப்புலேயே இருக்குது. பூவுக்கு எத்தனை நிலைகள் இருக்குங்க? இதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பூவுடைய நிலைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, இந்த ஆர்டரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சும் தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் அரும்பு, செம்மல், போது இந்த 3ம் பூவுடைய நிலைகள். மற்றதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா செம்மல், போதெல்லாம் வரும். தாள் என்பது தாவரத்துடைய அடிப்பகுதி. ஸோ இது தவறு. தட்டு என்பதும் அடிப்பகுதி, களி என்பதும் அடிப்பகுதி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரும்பு, செம்மல், போது என்பது தான் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது நிறுத்தற் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. முற்றுப்புள்ளி எங்கே வரணும்? பொருட்களை எண்ணும் நிலையில் வரணும். முக்காறு புள்ளி என்பது சிறு தலைப்பில் வரணும். கார்புள்ளி என்பது ஆகவே முதலிய சொற்களின் பின் வரணும். அரைப்புள்ளி என்பது ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்களில் வரணும். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா 2 சரி. முக்காறு புள்ளி என்பதை சிறு தலைப்பில் பயன்படுத்துவோம். கார்புள்ளியை ஆகவே முதலிய சொற்களுக்கு பின்னாடி பயன்படுத்துவோம். அரைப்புள்ளியை ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்களில் பயன்படுத்துவோம். முற்றுப்புள்ளியை பொருட்களை எண்ணும் நிலையில் பயன்படுத்த மாட்டோம். இங்கே வர வேண்டியது அரைப்புள்ளி. அரைப்புள்ளியை தான் பொருட்களை எண்ணும் நிலையில் பயன்படுத்துவோம். ஸோ இது தவறு. இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த வினா பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக. வவ். வவ் என்ற ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வவ்னா கவர். அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இது எந்த வகையான வாக்கியங்க? பார்த்த உடனே சொல்லிடுவீங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என்பதுதான் சரி. செய்யப்பாட்டு வினை வாக்கியம் என்பதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி 25 வினாவோட சந்திக்கிறேன். நல்லா படிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள்.